மனிதன் ஒரு டைம் லிமிட் ஆண்டவருக்கு கொடுக்கிறான். வாசித்து பார்த்தீங்கள் என்றால் இயேசு வந்த போது 17வது வசனம், மரித்து 4 நாளாயிற்று. நாட்களை சொல்லுகிறோம். நாட்களை வைத்து நம்முடைய தேவனுடைய வல்லமை என்ன செய்யறோம்? இதுக்கு மேலையும் கர்த்தர் உதவி செய்ய முடியுமா? இதற்கு மேலையும் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியுமா? இந்த காலை வேளையில கர்த்தர் திருச்சபையை பார்த்து கேட்கிறார், எதுவரைக்கும் உன் அவிசுவாசத்தை வைத்துக் கொண்டே ஆண்டவரே, நாட்கள் ஆகிவிட்டதே. ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தினால் இது நடந்திருக்காதே. ஆண்டவரே, ஏன் நான் இப்ப என்ன செய்ய போறேன்? என் இழப்பின் மத்தியில் என்னோட கூட வெறும் அழுதுட்டு போகிறதற்கா வந்தி? வெறும் துக்கம் விசாரிக்கவா வந்தி? எதற்கு இந்த ஆராதனை? எதற்கு திரும்ப ஒரு சண்டே சர்வீஸ்? எதற்கு திரும்ப பாஸ்டர் என் வீட்டை விசிட் பண்ணணும்? என்னுடைய அழுகை மாறவில்லை. எவ்வளவு விசிட் பண்ணாலும், எவ்வளவு செபித்தாலும், நீங்க உங்க வாழ்க்கையில அவிசுவாசமாகிய கல்லை இன்றைக்கு புரட்டும் வரைக்கும் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியாது. Hallelujah. Are you ready to roll away the stone? அந்த கல்லை புரட்டி போட நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய சந்தேகங்கள், ஆமே, நம்முடைய எண்ணங்கள், காலங்கள் நாம் என்று வரையறுத்து வைத்திருக்கிறோம். ஓ, மரித்த உடனே வந்திருக்கலாம், மரிக்கிறதுக்கு முன்பாக வந்திருக்கலாம். It has been 4 days. எங்க போயிட்டார் அவரு? நேசிக்கிறேன் என்று சொன்னாரே, ஏன் இந்த மரணத்தை அனுமதித்தார்? நேசிக்கிறேன் என்று சொன்னாரே, ஏன் அவர் ஏற்ற வேளையில வரவில்லை? ஆண்டவர் ஏற்ற வேளையில உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு காலையில உங்ககிட்ட பேசிட்டாருன்னா, உங்க இருதயத்துல ஏதோ ஒரு அவிசுவாசம் இருக்குன்னு கர்த்தர் அறிந்து இந்த பலிபீடத்துல இந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, அதை புரட்டி போடுறது மாத்திரம்தான் நம்ம வேலை. சுகப்படுத்துகிறது கர்த்தர் வேலை. அல்லேலூயா.